பள்ளி கல்லூரிகளில் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் டைமில் வர்றப்போ பொதுவாகவே ரோந்து பணின்றது காவல்துறை இருந்து தான் இந்த சமூகத்தை தடுத்திருக்கலான்றது தான். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இதுபோல் வட இந்தியர்கள் வந்து பண்ணிட்டாங்கன்றதை நம்ம ஒரு குற்றச்சாட்டாக வச்சாலும் தமிழகத்தில் பரவலாகவே சிறுவர்கள் மட்டும் இல்லை, சிறுமிகள் மட்டும் இல்லை, சாதாரண பெண்களும் முதியோர்களும் பாலியல் ரீதியான துன்புறுத்துக்கு உள்ளாகிறப்போ இப்போ அந்த நபருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியாண்ட அந்த இடத்துல என்ன வேலை, அந்த ரோந்து பணியில் காவல்துறை எப்பயுமே இருந்திருந்தாங்கன்னா சந்தேகப்படக்கூடிய நபர்களை கைது செய்திருக்கலாம். பல கிராமப்புறங்களில் இன்னும் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள், குழந்தைங்கள்ட்ட கொடுங்க, குழந்தைங்கள் சொல்கிறேன், குழந்தைங்கள அன்னோவன் பர்சன் யாருன்னே தெரியல ரேப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய வட மாநிலத்து வரக்கூடியவங்க சென்ட்ரலில் இறங்கிடுறாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டவனே சாரை சரியாக இருக்கும், அவன் எங்கேருந்து எப்படி வரான்ற போலி ஆதார் கார்டு மூலம் நிறைய பேர் வராங்க. உங்கள் டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனால் கும்மிடிப்பூண்டி அருகே கடந்த ஜூலை மாதம் ஒரு 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ண சம்பவம் பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு தமிழகத்திலேயே. அதில் குறிப்பாக வட இந்தியரை சேர்ந்த ஒரு ஆள் தான், கிட்டத்தட்ட அவர் தான் குற்றவாளிங்கிறது நிரூபணமாகி இப்போ இரட்டை ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த கேஸ் எப்படின்னா பார்க்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணுன்ட்டு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போது அந்த பொண்ணு ரோட்டில் போயிருக்கு, கிட்டத்தட்ட ஸ்கூல் விட்டுட்டு ரோட்டில் போகிறப்போ ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட போல் ஒருத்தன் அந்த பொண்ணு போயிட்டுருக்கப்போ பின்னாடி போகிறான். பின்னாடி போயிட்டு ஒரு சைக்கோ மாதிரி அந்த பொண்ணை பட்ட பகலில் அந்த ரோட்டில் நடந்து போட்டிருக்க குழந்தைய அப்படியே தூக்கிட்டு அந்த ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு அந்த ஏரியாலே வந்து இட்டுட்டு போகிறான். என்னென்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, பள்ளி கல்லூரிகளில் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் டைமில் வர்றப்போ பொதுவாகவே ரோந்து பணின்றது காவல்துறை இருந்து தான் இந்த சமூகத்தை தடுத்திருக்கலான்றது தான் நம்மளுடைய ஒரு விஷயம். இன்னொன்று என்ன தெரியுங்களா, ஒரு ஏரியாவில் அடையாளம் தெரியாத நபர்கள் நிறைய சுற்றுறப்போ இப்போ அந்த நபருக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியாண்ட அந்த இடத்துல என்ன வேலை, அந்த ரோந்து பணியில் காவல்துறை எப்பயுமே இருந்திருந்தாங்கன்னா சந்தேகப்படக்கூடிய நபர்களை கைது செய்திருக்கலாம். இப்போ வந்து ரோந்து பணின்றது முழுமையாக கம்மியாயிடுச்சு. ரெண்டாவது, காவல்துறையில் காவலர்கள் பற்றாக்குறைன்றது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இந்த ரோந்து பணியில் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலான்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வட இந்தியர்கள், அதாவது அவன் இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இந்த வட இந்தியர் போர்வையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இதுபோல் நபர்கள் சுற்றி கொண்டு தான் இருக்காங்க. அப்போ இதுக்கான நடவடிக்கை என்னென்னா, ஒரு ஏரியாவில் அன்னோவன் பர்சன் சுற்றுறப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 41A செக்ஷன் போடுவாங்க, நைட் ரவுண்ட்ஸில் போடுவாங்க, பகல்லையும் வந்து தெரியாத ஒரு நபர்கள் இருக்கிறாங்கன்னா திருங்கலாம். இப்போ அந்த இடத்துல ரோந்து பணின்றது இல்லைன்றது ஒரு காரணன்றதை நம்ம தொலைநோக்கு பார்வையாக பார்க்கணும். 2, இதுபோல் வட இந்தியர்கள் வந்து பண்ணிட்டாங்கன்றதை நம்ம ஒரு குற்றச்சாட்டாக வச்சாலும் தமிழகத்தில் பரவலாகவே சிறுவர்கள் மட்டும் இல்லை, சிறுமிகள் மட்டும் இல்லை, சாதாரண பெண்களும் முதியோர்களும் பாலியல் ரீதியான துன்புறுத்துக்கு உள்ளாகிறப்போ இப்போ கொடுத்த இந்த திருவள்ளூர் நீதிமன்றம் இப்போ கொடுத்துறது நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. அதாவது இரட்டை ஆயுள் தண்டனை ப்ளஸ் 1,45,000 கொடுத்துக்கிறாங்கன்ற தகவல் பரவலாக வந்து எல்லா சேனல்லையும் வருது. ஆனால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு என்ன நிவாரணன்றது சேனல்களெல்லாம் சொல்லலை. ஏன்னா பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு தொகைன்றது கொடுக்கணும், அது கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கேஸுங்க நிறைய நீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு கடகடன்னு எஃப்ஐஆரை போட்டு சார்ஜ்ஷீட்டை போட்டு உடனே நீதிமன்றத்துக்கு எதில் போயிட்டு மக்கள் கொந்தளிப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்போ அந்த வட இந்தியர் அந்த பிஞ்சு குழந்தையை தூக்குறப்போ, அந்த தூக்கிட்டு அந்த ஒரு மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிறப்போ போகிறப்போ இதை மக்கள் கொந்தளிப்பாங்க தெரிஞ்சு கடகடன் நீதிமன்றத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம நீதிபதியை ஒரு கேள்வி கேட்குறோம். என்னென்னா, தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலே பல ஆயிரக்கணக்கான குழந்தைங்க
அவங்களுடைய கேஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்குது ஸ்டேஷனில். எஃப்ஐஆர் போட்டு சாட்சிட்டே போடுறதில்ல. அப்படியே சாட்சிட்டு போட்டாலும் நீதிமன்றத்தில் இது போல் ஃபோக்சோ கேஸு எவ்வளோ பெண்டிங் இருக்குன்றத சொல்லுவாங்களா நீதிபதிகள்? ஏன்னா எனக்கு நியாயம் கிடைக்கும், என் பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும்னு பல தாய்மார்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக இன்னும் நீதிமன்றம் வாசலில் இருக்குது. இப்போ இந்த திருவள்ளூர் கேஸே எடுத்துட்டிங்கன்னா ஒரு 6 மாதம் இன்பிட்வீனில் கடகடன்னு முடிச்சுங்க. இதே தோரணையில் மற்ற கேஸையும் பார்க்கணுன்றது தான் சமூக ஆர்வலராக நம்ம வைக்கக்கூடிய ப்ரொபோசல். என்னென்னா பல வழக்குகள் இன்னும் நீதிமன்றத்தில் நியாயமே கிடைக்காம பல வழக்குகள் இருக்குது. இதுக்காக போக்சோ நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றத பப்ளிக் எதிர்பார்த்துன்னு தான் இருக்காங்க. அதேமாரி காவல் நிலையத்திலையும் பல போக்சோ கேஸ்கள் இன்னும் நீதிமன்றத்துக்கு போகாமையே இருக்குது. இப்போ நான் சமீபத்தில் கூட சென்னை கமிஷனர் அலுவலகத்துக்கு உட்பட்ட ஒரு காவல் நிலையத்தில் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு வயசானவன் ஒரு 10 வயசு பொண்ணை தப்பு பண்ணுறான். அந்த 10 வயசு பொண்ணை தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவனுடைய ஏஜை காரணம் காட்டி உடனே அவனை உடனே ரிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா 60 வயசுக்கு மேலே போயிட்டா ரிமாண்ட் பண்ண முடியாது. அப்போது வயசு ஆக ஆக தப்பு பண்ணால் அது தப்பு கிடையாதா? தப்பு பண்ணது உறுதியம் ஆயிடுச்சுன்னா அந்த ரிசல்ட் வர வரைக்கும் காத்துட்ருக்காங்க. அது பண்ணல. அந்த அந்த நேரத்தில் ஒரு என்கொயரின்றது சைல்டு வெல்ஃபேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, காவல்துறை இதுக்கான ஒரு காவல்துறை அதிகாரிகள் கரெக்டாக அதை விசாரணை பண்ணி ஃபஸ்ட்டு ரிமாண்ட் பண்ணணும். 24 ஹவர்ஸில் இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட தப்பு கூடிய நபர்களை ரிமாண்ட் பண்ணணும். அந்த ஏஜை காரணம் காட்டி அந்த ரிசல்ட்டெல்லாம் வந்தவொடனே இவங்க ரிமாண்டுக்கு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகிழா நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க. இப்போது நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, தப்பு பண்ணக்கூடிய நபர்கள் மீது இந்த விஷயத்தில் கருணை காட்ட வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி மேட்ரு தெரிஞ்சதால் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக திருவள்ளூர் நீதிமன்றம் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு நீங்கள் எப்போ உங்களுடைய தீர்ப்புக்காக மக்கள் காத்து கொண்டிருப்பாங்கன்ட்டு தான் விஷயம். ஏன்னா ஏகப்பட்ட கேஸு ஒரு மாவட்டத்துலேயும். கடலூரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 962 கேஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்டேஷன்லேயே 100 சிறுமிகள் பலாத்காரம். அதுக்கெல்லாம் தீர்ப்பு வந்துடுச்சா போக்சோவில்? இந்த கேள்வி நம்ம தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கோம். என்ன பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் குழந்தைகள் இதை விட கொடுமையாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலையும் செஞ்சுருக்காங்க. இவன் கொலை வண்டி தான் பண்ணல, அது பலாத்காரம் பண்ணியிருக்கான். ஆனால் பல கிராமப்புறங்களில் இன்னும் பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுங்க, குழந்தைங்கள் சொல்கிறேன், குழந்தைங்கள அன்னோவன் பர்சன் யாருன்னே தெரியல ரேப் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய துண்டு துண்டாக வெட்டி புதைச்சி இருந்து அந்த புதைக்கப்பட்ட இடத்துலேருந்துலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலிமா சொல்கிறேன். அன்னோவன் பர்சன்னு காவல்துறை தகவல் யார் கொலை பண்ணது, யார் இதை செஞ்சாங்கன்னு இல்லை, அந்த கேஸ் எல்லாம் தோண்டி எடுக்கணும். தோண்டி எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு உரிய நீதி கிடைக்கணுன்ட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வட இந்தியர்கள் இந்த அக்கிரமங்கிறது தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. எப்படி தான் தடுக்கிறது? அதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, வட இந்தியர்கள் என்றப்போ எந்த மதத்தை சார்ந்தவன் வரான்றது நம்மளுக்கு ஒரு இதுதான். எல்லா மதத்தையும் சார்ந்தவன் தான் வரான். குறிப்பிட்ட வட இந்தியர்னாலே இப்படி போட்டால் வடக்கன்ஸ் என்னவான், இப்படி போனால் முஸ்லீம் என்னவான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ்லேருந்து நிறைய வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் இன்றைக்கி சவர தொழிலில் நிறைய முடிகளில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போது வட மாநிலம் நபர்கள் என்று தான், வட இந்தியர்கள் என்று தான் நம்ம பேசணும். இதில் கிறிஸ்துவன் முஸ்லீமு இந்துன்ட்டு பேசக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடே இல்லை. வட மாநிலத்து வரக்கூடியவங்க சென்ட்ரலில் இறங்கிடுறாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டவனே சரியாக இருக்கும். அவன் எங்கேருந்து எப்படி வரான்ற போலி ஆதார் கார்டு மூலம் நிறைய பேர் வராங்க. இதுக்குன்னே சென்ட்ரலில் ஒரு கேங் என்ன பண்ணுறாங்க, வரக்கூடிய ஆட்களை எங்கேயாவது இட்டுன்னு போய் வேலையில் சேர்த்துறான். அவன் எங்கேருந்து வந்தான், அவன் ஆதார் கார்டு என்ன, எஸ்ஓசி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாண்ட க்ளீனாக நடக்குது. அதேமாரி அம்பத்தூர் நிறைய மேன் பவர் கன்சல்டன்சி அங்கேருந்து வருது. அப்போது இந்த ஆதார் கார்டு ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இது இவனுங்களே ரெடி பண்ணின்னு வரானுங்களான்ட்டு கூட தெரியாமல் வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய, இப்போ சமீபத்தில் கூட திருப்பூரில் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு 75 பேர் வந்திருக்கானுங்க. அது 75 பேரை கண்டுபிடிச்சி காவல்துறை சொந்த ஜாமீனில் விட்டுக்கிறாங்க. இப்போ அந்த 75 பேர் எங்கே போனாங்கன்ற கேள்விக்குறி இருக்குல்ல. அப்போது வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நபர்களை கண்காணிக்கணும். எங்கேயாவது ஒரு கொலை நடந்தால் மட்டுமே காவல்துறை, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒரு இந்திக்காரங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா
அந்த வீட்டில் இருக்க ஆதார் கார்டெல்லாம் ஹவுஸ் ஓனர் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்னு ஆல்ரெடி சென்னை கமிஷனர் சொல்லிக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போ ஒரு வீட்டில் 50 இந்திக்காரன் இருக்கான். அந்த 50 இந்திக்காரனுடைய ஆதார் கார்டு அந்த ஹவுஸ் ஓனர் எடுத்துன்னு போய் இத்தனை பேர் தங்கியிருக்காங்கன்ட்டு கொடுக்குறாங்களா? ஒரு ஃபேமிலி இருந்தால் 5000 ரூபாய் 6000 ரூபாய் வாடகை தராங்க. அதே ஒரு இந்திக்காரன் 50 பேர், காலையில் 25 பேர் வேலைக்கு போகிறான், சாயந்தரம் 25 பேர் வேலைக்கு போகிறான்ட்டு எடுத்துடுறான். அப்போ அவன் ஒரு 30,000 வாடகை கொடுக்குறானவனே நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்க? ஹவுஸ் ஓனரும் அவனுக்கு இந்திக்காரனுங்களுக்கு தான் வீடு தராங்க. அவனுக்கு 50 பேர் தங்குறான். அவன் யார் வரான் யார் போகிறா அந்த ஹவுஸ் ஓனருக்கே தெரியல. ஆல்ரெடி இது விஷயமா சென்னையில் பயங்கரமான சம்பவம்லாம் நடக்கிறப்போ இந்த இந்திக்காரனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வட மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நபர்களை ஹவுஸ் ஓனருங்கள்லாம் வந்து காவல்துறையில் எத்தனை பேர் டெனண்ட் இந்த மாதிரி வட மாநிலத்தில் தங்கியிருக்காங்கன்ற ரெக்கார்ட் கொடுக்கணும். ஆனால் அதை முறையாக காவல்துறை ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ இவனே எங்கே தங்கியிருக்கான்றதே தெரியாது. கடைசியில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே தங்கியிருக்கான். அப்போ என்னென்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சந்தேகப்படக்கூடிய நபர்கள் இது போல் எவ்வளவு பேர் சுற்றிட்டுருக்காங்க. சென்ட்ரல் இன்டில் திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து அன்னோவன் பர்சன் யாருமே இல்லாமல் இப்போ வந்து எதுக்கு இங்கே படுத்துட்ருக்கான், யார் இவன் ஏன் சுற்றுறான், இவன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுக்கணும், தொலைநோக்கு பார்வையாக காவல்துறை இருக்கிறதில்ல. இப்போ இந்த திருவள்ளூரில் இந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த இந்த ராஜு விஸ்வகர்மா இவன் எவ்வளோ நாளாக இங்கே வந்தாச்சு, இவனுக்கு என்ன வேலை, இது போல் எந்தெந்த மாவட்டத்தில் பண்ணியிருக்கான், எவ்வளோ குழந்தைங்க சீரழிச்சிருக்கான், இது முதலாக அவன் பண்ணுறது கிடையாது. அப்போ இது போல் எத்தனையோ குழந்தைங்க பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் வெளியில் வரல. இப்போ இதுதான் வெளியே வந்திருக்கு. அப்போ இதே போல் எத்தனை பேர் சுற்றிட்டுருக்கானுங்கன்றதே தெரியல. அப்போ அன்னோவன் பர்சனுங்களை காவல்துறை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருப்பதால தான் இது போல் குற்றங்கள் நடக்குது. அதேமாரி இது போல் குற்றங்களை உடனுக்குடன் சட்டம் தன் கடமையை செய்யும்ன்ட்டு இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைச்சிது. இது போல் எல்லா குழந்தைக்கும் கிடைக்கணுன்றது தான் சமூக ஆர்வலராக எனக்கு வந்து இருக்குது. ஆனால் பல கேஸுங்க நீதிமன்றத்தில் இருக்கிறது தான் கவலையாக இருக்குது. இந்த ஃபோக்சோ கேஸுங்க எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் விரைவில் இது போல் வழக்கு தீர்ப்பு கொடுத்து இது போல் சமூக விரோதம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். இது இரட்டை ஆள் தண்டனைன்றது வரவேற்கத்தக்கது. அதேமாரி அவனுக்கு வந்து 1,45,000 ரூபாய் கேட்டிருக்காங்க அரசாங்கம், ஃபைன் போட்டிருக்காங்க. அதுபோல் ஃபைன் இல்லாமல் அதுக்கு ஒரு 10 வருஷம் தண்டனைன்ட்டு பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த 1,45,000 ரூபாய்க்கு பதிலாக அதுக்கு ஒரு 10 வருஷம். பெரிய பெரிய தலைவர்கள் பிறந்தநாள் அப்போது நாளைக்கு இந்த சமூக விரோதி வெளியே வருவான். அப்போ அதுக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை போட்டால் அதுலேயும் லாக் ஆவாங்க. ஸோ இதுபோல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைச்ச மாதிரி நிறைய பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்ததை நன்றி கூறி முடிச்சிருக்கேன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.